ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கில் அலகு 3 சேவை தொழில்கள் அப்படிங்கிற லெசனில் இருக்கிற இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி பார்க்கலாம். ஆர்பிஐ பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், உலக வர்த்தகத்தில் சேவை தொழில்கள் அதிக முக்கியத்துவம் பெற்று வருவது 1970ஆம் ஆண்டிற்கு பிறகு. உலக வர்த்தகத்தில் சேவை தொழில்கள் அதிக முக்கியத்துவம் பெற்று வருவது 1970ஆம் ஆண்டிற்கு பிறகு. ஒரு நாட்டின் வர்த்தகம், வாணிகம் மற்றும் தொழில்களின் நரம்பு மண்டலமாக கருதப்படுவது வங்கி. ஒரு நாட்டின் வர்த்தகம், வாணிகம் மற்றும் தொழில்களின் நரம்பு மண்டலமாக கருதப்படுவது வங்கி. மைய வங்கியின் முக்கிய குறிக்கோள் ஒரு நாட்டு பொருளாதாரத்தின் நிலைத்தன்மை மற்றும் மேம்பாடு. மைய வங்கியின் முக்கிய குறிக்கோள் ஒரு நாட்டு பொருளாதாரத்தின் நிலைத்தன்மை மற்றும் மேம்பாடு. இந்தியாவின் மைய வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி (ஆர்பிஐ). இந்தியாவின் மைய வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி. இந்தியாவின் முதல் வங்கி ஹிந்துஸ்தான் வங்கி நிறுவப்பட்டது 1770இல், மூடப்பட்டது 1932இல். இந்தியாவின் முதல் வங்கி ஹிந்துஸ்தான் வங்கி நிறுவப்பட்டது 1770இல், மூடப்பட்டது 1932இல். இந்திய பொதுவுடைமை வங்கி நிறுவப்பட்டது 1786ஆம் ஆண்டு, கலைக்கப்பட்டது 1791ஆம் ஆண்டு. இந்திய பொதுவுடைமை வங்கி நிறுவப்பட்டது 1786ஆம் ஆண்டு, கலைக்கப்பட்டது 1791ஆம் ஆண்டு. முதல் கூட்டுப்பங்கு வங்கி கொல்கத்தா வங்கி. முதல் கூட்டுப்பங்கு வங்கி கொல்கத்தா வங்கி. கூட்டுப்பங்கு வங்கி எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? பெங்கால் வங்கி. கூட்டுப்பங்கு வங்கி எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? பெங்கால் வங்கி 1809இல். மும்பை வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1840. மும்பை வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1840. சென்னை வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1843 ஜூலை 1. சென்னை வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1843 ஜூலை 1. இந்தியாவில் எந்த ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வங்கி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளன? 3500 ஆண்டுகளுக்கு முன்பு. பொது ஆண்டுக்கு முன் 1500. இந்தியாவில் எந்த ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வங்கி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளன? 3500 ஆண்டுகளுக்கு முன்பு. பொது ஆண்டுக்கு முன் 1500. ஐந்தொகை என அழைக்கப்படுவது பற்று, வரவு, செலவு, லாபம், நஷ்டம். ஐந்தொகை என அழைக்கப்பட்டது பற்று, வரவு, செலவு, லாபம், நஷ்டம். சென்னை, மும்பை, பெங்கால் வங்கிகள் 1921 ஜனவரி 27இல் ஒருங்கிணைக்கப்பட்டு எந்த வங்கி உருவானது அப்படின்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. சென்னை, மும்பை, பெங்கால் வங்கிகள் 1921 ஜனவரி 27இல் ஒருங்கிணைக்கப்பட்டு எந்த வங்கி உருவானது அப்படின்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அரசுடைமையாக்க பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு எந்த வங்கி உருவானது அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உருவானது. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அரசுடைமையாக்க பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு எந்த வங்கி உருவானது அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எப்போது உருவாச்சு அப்படின்னா 1955 ஜூலை 1. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உருவான வருடம் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1955 ஜூலை 1. ஒரு நாட்டின் பண மற்றும் வங்கி கட்டமைப்பின் உச்ச நிலையமாகவும் தேசிய பொருளாதார நலனுக்காகவும் சிறந்த முறையில் செயல்படும் வங்கி அந்த நாட்டின் மைய வங்கி எனப்படும் என்று கூறியவர் டிகா அவர்கள். ஒரு நாட்டின் பண மற்றும் வங்கி கட்டமைப்பின் உச்ச நிலையமாகவும் தேசிய பொருளாதார நலனுக்காகவும் சிறந்த முறையில் செயல்படும் வங்கி அந்த நாட்டின் மைய வங்கி எனப்படும் என்று கூறியவர் டிகா அவர்கள். மைய வங்கியின் 7 பணிகளை பட்டியலிட்டவர் டிகா. மைய வங்கியின் 7 பணிகளை பட்டியலிட்டவர் டிகா. பொது நலன் கருதி மொத்த பணப்புழக்கத்தை எந்த ஒரு நிறுவனம் விரிவாக்குதல், கட்டுப்படுத்துதல் மற்றும் நெறிமுறைப்படுத்துதல் பொறுப்புகளை பெற்றுள்ளதோ அதுவே மைய வங்கி என்று கூறியவர் கென்ட். பொது நலன் கருதி மொத்த பணப்புழக்கத்தை எந்த ஒரு நிறுவனம் விரிவாக்குதல், கட்டுப்படுத்துதல் மற்றும் நெறிமுறைப்படுத்துதல் பொறுப்புகளை பெற்றுள்ளதோ அதுவே மைய வங்கி என்று கூறியவர் கென்ட். எந்த ஒரு நாட்டிலும் அந்த நாட்டின் பணப்புழக்கம் மற்றும் கடன் அளவை கட்டுப்படுத்தும் கடமை எந்த வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதுவே மைய வங்கி என்று கூறியது பன்னாட்டு தீர்வு வங்கி (BIS). எந்த ஒரு நாட்டிலும் அந்த நாட்டின் பணப்புழக்கம் மற்றும் கடன் அளவை கட்டுப்படுத்தும் கடமை எந்த வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதுவே மைய வங்கி என்று கூறியது பன்னாட்டு தீர்வு வங்கி (BIS). முற்காலத்தில் பண வெளியீடு மற்றும் மைய வங்கிக்கான கடமைகளை ஆற்றி வந்தது என்னன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் தெரியல, பார்த்துக்கோங்க. முற்காலத்தில் பண வெளியீடு மற்றும் மைய வங்கிக்கான கடமைகளை ஆற்றி வந்தது இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. மைய வங்கி உருவாக்கத்திற்கு பரிந்துரைத்த ஆணையம் ஹில்டன் யங் ஆணையம் அல்லது இந்திய நாணய மற்றும் நிதியியல் தொடர்பான ராயல் ஆணையம். ஆண்டு 1926. மைய வங்கி உருவாக்கத்திற்கு பரிந்துரைத்த ஆணையம் ஹில்டன் யங் ஆணையம் அல்லது இந்திய நாணய மற்றும் நிதியியல் தொடர்பான ராயல் ஆணையம் 1926இல். மைய வங்கி உருவாக்கத்திற்கு பரிந்துரைத்த ஆணையத்தின் உறுப்பினர்கள் ஜே.எம். கீன்ஸ், சர் எர்னஸ்ட் கேபிள். மைய வங்கி உருவாக்கத்திற்கு பரிந்துரைத்த ஆணையத்தின் உறுப்பினர்கள் ஜே.எம். கீன்ஸ், சர் எர்னஸ்ட் கேபிள்.
இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1934. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1934. இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பாட்டுக்கு வந்தது 1935 ஏப்ரல் 1. இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பாட்டிற்கு வந்தது 1935 ஏப்ரல் 1. இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்படும் போது அதன் மூலதனம் 5 கோடி ரூபாய் 100 மதிப்புள்ள முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குகள். இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்படும் போது அதன் மூலதனம் 5 கோடி ரூபாய் 100 மதிப்புள்ள முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குகள். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் கொல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1937. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் கொல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1937. இந்திய ரிசர்வ் வங்கி அரசுக்கு சொந்தமான மைய வங்கியாக செயல்பட்டு வருவது எந்த ஆண்டு முதல் அப்படின்னா 1949 ஜனவரி 1 முதல். இந்திய ரிசர்வ் வங்கி அரசுக்கு சொந்தமான மைய வங்கியாக செயல்பட்டு வருவது எந்த ஆண்டு முதல் 1949 ஜனவரி 1 முதல். இந்திய ரிசர்வ் வங்கி 1947 வரை எந்த நாட்டிற்கும் 1948 வரை எந்த நாட்டிற்கும் மைய வங்கியாக செயல்பட்டது அப்படின்னா 1947 வரை பர்மாவிற்கும் 1948 ஜூன் வரை பாகிஸ்தானுக்கும் மைய வங்கியாக செயல்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி 1947 வரை பர்மாவிற்கும் 1948 ஜூன் வரை பாகிஸ்தானிற்கும் மைய வங்கியாக செயல்பட்டது. இந்தியாவில் 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1969. இந்தியாவில் 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1969. மேலும் 6 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1980. மேலும் 6 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1980. ரிசர்வ் வங்கியின் மத்திய தலைமையகம் அமைந்துள்ள இடம் மும்பை. ரிசர்வ் வங்கியின் மத்திய தலைமையகம் அமைந்துள்ள இடம் மும்பை. 2017ஆம் ஆண்டு முதல் மத்திய தலைமையகம் எத்தனை துறைகளை கொண்டுள்ளது அப்படின்னா 33 துறைகள். 2017ஆம் ஆண்டு முதல் மத்திய தலைமையகம் எத்தனை துறைகளை கொண்டுள்ளது? 33 துறைகள். மத்திய தலைமையகத்தின் 4 மண்டல அலுவலகங்கள் யாருடைய தலைமையின் கீழ் செயல்படும் வட்டார வாரியங்களின் கீழ் இயங்கி வருகின்றன அப்படின்னா துணைநிலை ஆளுநர். மத்திய தலைமையகத்தின் 4 மண்டல அலுவலகங்கள் யாருடைய தலைமையின் கீழ் செயல்படும் வட்டார வாரியத்தின் கீழ் இயங்கி வருகின்றன அப்படின்னா துணைநிலை ஆளுநர். ரிசர்வ் வங்கியின் கீழ் செயல்படும் அலுவலகங்கள் 19 பிராந்திய அலுவலகங்கள், 11 துணை அலுவலகங்கள் 2017 முதல். ரிசர்வ் வங்கியின் கீழ் செயல்படும் அலுவலகங்கள் 19 பிராந்திய அலுவலகங்கள், 11 துணை அலுவலகங்கள் 2017 முதல். இந்திய ரிசர்வ் வங்கி எந்த வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது? மத்திய இயக்குநர்கள் வாரியத்தால். இந்திய ரிசர்வ் வங்கி எந்த வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது? மத்திய இயக்குநர்கள் வாரியத்தால். மத்திய இயக்குநர்கள் வாரியத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? அவர்கள் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா 21 பேர் இந்திய அரசால் நியமிக்கப்படுகின்றார்கள். மத்திய இயக்குநர்கள் வாரியத்தின் உறுப்பினர்கள் 21 பேர், அவர்கள் இந்திய அரசால் நியமிக்கப்படுகின்றார்கள். வாரியத்தில் உள்ள விவரம் பார்த்தோம்னா ஒரு ஆளுநர், 4 துணைநிலை ஆளுநர்கள், அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பர். ஒரு ஆளுநர் மற்றும் 4 துணைநிலை ஆளுநர்கள், அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பர். பல்வேறு துறைகளிலிருந்து 10 இயக்குநர்கள், 2 அரசு அதிகாரிகள், 4 இயக்குநர்கள். அவங்க வட்டார வாரியங்களில் இருந்து ஒருவர். 4 இயக்குநர்களில் வட்டார வாரியங்களிலிருந்து ஒருவர். இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை எத்தனை தலைப்புகளில் தொகுக்கலாம்? 3 தலைப்புகளில். தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள், பாரம்பரிய பணிகள், மேம்பாட்டு பணிகள். இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை எத்தனை தலைப்புகளில் தொகுக்கலாம் அப்படின்னா 3 தலைப்புகள். தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள், பாரம்பரிய பணிகள், மேம்பாட்டு பணிகள். சர்வதேச வங்கியியல் தர நிலைகளுக்கிணங்க நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மையை பராமரிக்க RBI எந்த குழுவுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது? சர்வதேச வங்கியியல் தர நிலைகளுக்கு இணங்க நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மையை பராமரிக்க RBI எந்த குழுவுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்னா வங்கியியல் தீர்வு பேசல் BCBS சுவிட்சர்லாந்து 1997 முதல். வங்கியியல் தீர்வு பேசல் சுவிட்சர்லாந்து 1997 முதல். பன்னாட்டு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி அதாவது IBRD உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நாணய நிதியம் IMFல் எந்த ஆண்டு முதல் RBI இந்திய அரசின் பிரதிநிதியாக இருந்து வருகிறது அப்படின்னா 1945 டிசம்பர் 27 முதல். பன்னாட்டு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி IBRD அதாவது உலக வங்கி மற்றும் மேம்பாட்டு நாணய நிதியம் பன்னாட்டு நாணய நிதியம் IMFல் எந்த ஆண்டு முதல் RBI இந்திய அரசின் பிரதிநிதியாக இருந்து வருகிறது அப்படின்னா 1945 டிசம்பர் 27 முதல். வணிக வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல், கட்டுப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடுதல் போன்ற அதிகாரங்களை எந்த சட்டத்தின் கீழ் ரிசர்வ் வங்கி கொண்டுள்ளது அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934, வணிக வங்கிகளின் ஒழுங்குமுறை சட்டம் 1949. வணிக வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல், கட்டுப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடுதல் போன்ற அதிகாரங்களை எந்த சட்டத்தின் கீழ் ரிசர்வ் வங்கி கொண்டுள்ளதுன்னா இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934, வணிக வங்கிகளின் ஒழுங்குமுறை சட்டம் 1949. எந்த நோட்டு தவிர அனைத்து ரூபாய் நோட்டுகளும் அச்சிடும் மற்றும் வெளியிடும் அதிகாரம் ரிசர்வ் வங்கி கொண்டுள்ளது அப்படின்னா 1 ரூபாய் நோட்டு. எந்த நோட்டு தவிர அனைத்து ரூபாய் நோட்டுகளையும் அச்சிடும் மற்றும் வெளியிடும் அதிகாரம் ரிசர்வ் வங்கி கொண்டுள்ளதுன்னா 1 ரூபாய் நோட்டு.
ஒரு ரூபாய் நோட்டு மற்றும் அனைத்து நாணயங்களையும் தயாரித்து வெளியிடுவது நிதி அமைச்சகம். ஒரு ரூபாய் நோட்டு மற்றும் அனைத்து நாணயங்களையும் தயாரித்து வெளியிடுவது நிதி அமைச்சகம். ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் இடங்கள் நாசிக், தேவாஸ், சால்போனி, மைசூர் மற்றும் ஹோடிங் காபா 5 இடங்களில். இந்தியாவிற்கு வெளியில் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படுவதில்லை. ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் இடங்கள் என்னென்னா நாசிக், தேவாஸ், சால்போனி, மைசூர், ஹோடிங் காபா. அனைத்து வங்கிகளும் ரிசர்வ் வங்கியிடம் எவ்வாறு கடன் பெறுகின்றன? மாற்றுச் சீட்டுகளை மறுவட்டம் செய்தல், அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்களை ஈடாக வைத்தல். அனைத்து வங்கிகளும் ரிசர்வ் வங்கியிடம் எவ்வாறு கடன் பெறுகின்றன? மாற்றுச் சீட்டுகளை மறுவட்டம் செய்தல், அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்களை ஈடாக வைத்தல். ரிசர்வ் வங்கி அரசின் பிணையங்களை பிற பிணையங்களும் கூட வணிக வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்டு கடன் வழங்குவது மறு வாங்கல் விகிதம் ரெப்போ ரேட். ரிசர்வ் வங்கி அரசின் பிணையங்களை வணிக வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்டு கடன் வழங்குவது மறு வாங்கல் விகிதம் ரெப்போ ரேட். ரிசர்வ் வங்கி அரசு பிணையங்களை கொடுத்து வணிக வங்கிகளிடம் கடன் பெறும் வட்டி விகிதத்தை குறிப்பது பின்னீட்டு மறுவாங்கல் விகிதம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிசர்வ் வங்கி அரசு பிணையங்களை கொடுத்து வணிக வங்கிகளிடம் கடன் பெறும் வட்டி விகிதத்தை குறிப்பது பின்னீட்டு மறுவாங்கல் விகிதம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். வங்கிகளுக்கு இறுதி நிலை கடன் ஈவோர் ஆர்பிஐ. ரிசர்வ் வங்கி. வங்கிகளுக்கு இறுதி நிலை கடன் ஈவோர் ரிசர்வ் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கி எத்தனை தீர்வக மையங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது அப்படின்னா 14 தீர்வக மையங்கள். SBI மூலம் 8 தீர்வகம், பிற தேசியமயமாக்கப்பட்ட வங்கி மூலம் 6 தீர்வகம். இந்திய ரிசர்வ் வங்கி எத்தனை தீர்வக மையங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது? 14. SBI மூலம் 8ம் பிற தேசியமயமாக்கப்பட்ட வங்கி மூலம் 6 தீர்வகத்தையும் கொண்டுள்ளது. தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் இருப்புகளை பராமரிப்பது RBI. தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் இருப்புகளை பராமரிப்பது RBI. நாட்டின் அந்நிய செலவாணி இருப்பு போதுமானதாக இல்லாத போது RBI யாரிடம் கடன் வாங்குகிறது அப்படின்னா பன்னாட்டு நாணய நிதியம் IMF. நாட்டின் அந்நிய செலவாணி இருப்பு போதுமானதாக இல்லாத போது RBI யாரிடம் கடன் வாங்குகிறது அப்படின்னா பன்னாட்டு நாணய நிதியம் IMF. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் 1999 விதிகளை அமல்படுத்துதல் மற்றும் அந்நிய செலவாணி பரிமாற்றத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற பணிகளை செய்வது RBI. இந்திய ரிசர்வ் வங்கி 20 வங்கி குறைதீர்ப்பு ஆணையாளர்களை எத்தனை மாநில தலைநகரங்களில் நியமித்துள்ளது அப்படின்னா 20 மாநில தலைநகரங்களில். இந்திய ரிசர்வ் வங்கி 20 வங்கி குறைதீர்ப்பு ஆணையாளர்களை எத்தனை மாநில தலைநகரங்களில் நியமித்துள்ளது? 20 மாநில தலைநகரங்களில். இந்தியாவில் வங்கி குறைதீர்ப்பாளர் திட்டம் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது? 1995 முதல். இந்தியாவில் வங்கி குறைதீர்ப்பாளர் திட்டம் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது? 1995 முதல். இந்தியாவில் விவசாயத்தை மேம்படுத்த எந்த வங்கியுடன் RBI இணைந்து செயல்படுகிறது? வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி நபார்டு. இந்தியாவில் விவசாயத்தை மேம்படுத்த எந்த வங்கியுடன் RBI இணைந்து செயல்பட்டு வருகிறது? வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி நபார்டு. இந்திய அரசு ரூபாய் சின்னம் ரூ என்பதிலிருந்து அந்த குறியீடாக மாற்றம் செய்த ஆண்டு எப்போ அப்படின்னா ஜூலை 15, 2010. இந்திய அரசு ரூபாய் சின்னம் அந்த ரூபாய் என்பதிலிருந்து அந்த குறியீட்டாக மாற்றம் செய்த ஆண்டு ஜூலை 15, 2010. அது யார் அதை பரிந்துரைச்சாங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார். பணம் ரூபாய் என அழைக்கப்படும் நாடுகள். பணம் ரூபாய் என அழைக்கப்படும் நாடுகள் என்னென்ன நாடுகள் அப்படின்னா இந்தோனேஷியா, மொரீஷியஸ், நேபாளம், பாகிஸ்தான், சீசெல்ஸ். பணம் ரூபாய் என அழைக்கப்படும் நாடுகள் இந்தோனேஷியா, மொரீஷியஸ், நேபாளம், பாகிஸ்தான், சீசெல்ஸ். உலக ரூபாய் நோட்டுகளில் இந்திய ரூபாயின் குறியீடு என்ன சர்வதேச தர நிர்ணய அமைப்பு வழங்கியுள்ளது அப்படின்னா INR அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்திய ரூபாய். உலக ரூபாய் நோட்டுகளில் இந்திய ரூபாயின் குறியீடு எப்படி இருக்கும் அப்படின்னா INR. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 8, 2016. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 8, 2016. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை யாருடைய பரிந்துரையின் பேரில் மேற்கொள்ளப்பட்டது? RBI. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை யாருடைய பரிந்துரைனா RBI பரிந்துரையின் பேரில். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணம் கருப்பு பணம், கள்ள நோட்டு, பணம் மற்றும் வியாபார முறையினை ஒழுங்குபடுத்த, பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்தின் நிதி வலிமையை அகற்ற. கருப்பு பணம், கள்ள நோட்டு, பணம் மற்றும் வியாபார முறையினை ஒழுங்குபடுத்த, பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்தின் நிதி வலிமையினை அகற்ற. பண மதிப்பிழப்பிற்கு முன் புழக்கத்தில் இருந்த 500,000 ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு 17.118 பில்லியன், அதாவது 2203 கோடி ரூபாய் நோட்டு. பண மதிப்பிழப்பிற்கு முன் புழக்கத்தில் இருந்த 500,000 ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு 17.118 பில்லியன், அதாவது 2203 கோடி ரூபாய் நோட்டு. இதில் வங்கிகளுக்கு திரும்ப அனுப்பப்பட்டது 98.96%. இதில் வங்கிகளுக்கு திரும்ப அனுப்பப்பட்டது 98.96%. புதிய நோட்டுகள் பார்த்தோம்னா 2000 ரூபாய், 500 ரூபாய். புக் பேக்கு
வங்கியர்கள் பணத்தை கையாள்பவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். வங்கியர்கள் பணத்தை கையாள்பவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். கீழ்கண்டவற்றுள் எது மைய வங்கியின் பணி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ளுதல் வந்து ஆர்பிஐடைய பணி கிடையாது. இந்திய மைய வங்கி என்பது ஆர்பிஐ. ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது மைய வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 தன் பணியை தொடங்கியது. இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது பணியை தொடங்குச்சு அப்படின்னா ஏப்ரல் 1, 1935 தன் பணியை தொடங்கியது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.